Hudson Code. வணக்கம் பாரதி. சின்ன வயசுல முதல்ல பார்த்த சினிமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தாமரை நெஞ்சம்ன்ற படத்துக்கு தான் முதல்ல என்னை கூட்டிட்டு போனாங்களாம். அப்ப நான் கை குழந்தையா இருந்தபோது. அதனால உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. அவங்க கூட்டு போனாங்கன்றத நான் கேட்டேன். நீங்க நான் என்ன படம் பார்த்தீங்க முதல்ல? ப்ராபப்ளி சவாலே சமாளியா இருக்கலாம். சிவாஜி கணேசன் சிவாஜி. நிலவை பார்த்து வானம் ஆமா ஆமா. இன்னைக்கு ஜெயலலிதா மேடமும் சிவாஜி சாரும் அவங்க ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க. எனக்கு சின்ன வயசுல நினைவில் இருக்கிற முதல் படம் அன்பேவா. ராஜாவின் பார்வை ராணி. ஆமா. அந்த பாட்டு பாடும்போது அது எனக்குன்னே எழுதின பாட்டுன்னு நான் ரொம்ப காலம் நம்பிட்டு இருந்தேன். உங்க பேர் வந்ததுனால. நம்ம பேர்ல ஒரு எம்ஜிஆர் பாட்டு போட்டிருக்காரு. அதுல பார்த்த எம்ஜிஆர் முகமும் அந்த குதிரையில சாரட்ல அந்த சாரட் பூட்டிய குதிரையில போகிற சரோஜா தேவி முகமும் எல்லா காலத்துலயும் எனக்கு ரொம்ப நினைவுல நிற்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்பவுமே அந்த பாட்டு எங்கேயாவது டிவியில இத வந்ததுன்னா நின்று நீங்களே சேரியட்ல போற மாதிரி இருக்கும். இப்போ அந்த வயசு இல்ல. சேரியட்ல எல்லாம் போக முடியாது. ஆனா அந்த நினைவுகள் வந்து போகும். நான் முதல்ல பார்த்து வியந்த ரசித்த கதாநாயகினா சரோஜா தேவி மேடம். அண்மையில அவங்களுடைய மறைவு போது நிறைய பேருக்கு நினைவுக்கு வந்தது அவங்க எப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருந்தாங்கன்றது தான். மேக்கப்லேயும் சரி, இந்த ரோஸ் பவுடர், ரோஸ் லிப்ஸ்டிக்கு இதெல்லாம் கலர் படங்கள் வர ஆரம்பித்த காலத்துல முதல்ல பயன்படுத்தின ஆர்டிஸ்ட் அவங்க தான். இன்றைக்கு பார்க்கிற போது அது கொஞ்சம் அதிகமா அவங்க பயன்படுத்தினாங்களோன்னு இப்ப தோணுது. ஆனா அது அந்த காலகட்டம் அப்படி பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலருக்கு மாறின காலகட்டம். படத்துல வடிவ சொல்ல உள்ள ஒரு அம்மா ஃபுல் மேக்கப்ல உட்காந்து மறக்கவே முடியாது. ஆக்சுவலா அந்த வடிவேலு அதை தானா அந்த அங்க சொன்னாரு. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு அதை பத்தி தெரியாது. சரி. ஆனா அவங்க மேக்கப் ஜாஸ்தியா தான் அந்த காலத்துல போட்டிருப்பாங்க. இல்லைன்னா அவங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலர் மூவிஸ்க்கு டிரான்சிஷன் ஆன போது அது எப்படின்றது அந்த நிறைய விஷயங்கள் ஈவன் மேக்கப் பர்சன்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கா. இவங்க தங்கமலை ரகசியம்ன்ற தமிழ் படத்துல தான் முதல்ல அறிமுகமாகறாங்க. அதுக்கு முன்னாடி கன்னட படங்கள் 1-2 நடிச்சிருக்காங்க. காளிதாசா அது ஒன்று. காளிதாஸ் தான் அவங்களோட முதல் மகாகவி காளிதாஸ் தான் அவங்க கன்னடத்துல நடிச்ச முதல் படம் அதுதான். அதுக்கப்புறம் தமிழ்ல தங்கமலை ரகசியம் சிவாஜி கணேசன். அவங்களுடைய கண்கள் ரொம்ப கதை சொல்லுகிற கண்கள் அவங்களுக்கு. அவங்க ஸ்ரீவித்யா அவங்கள பத்தி பாலச்சந்தர் சொல்லுவாராம், என்ன செட்டு நான் போட்டாலும் அதை விட வித்யாவோட கண்ணு பெரிய செட்டு போட்டுரும். அவங்க சரோஜாதேவி மேடமுடைய கண்களும் அப்படிதான். இந்த கண்கள் சொல்லுகிற ஏதோ ஒரு விஷயம் இதுவா இருக்கும். கன்னடத்து பைங்கிடி அப்படிதான் அவங்க போடுவாங்க. அபிநய சரஸ்வதி. இந்த அடைமொழி இல்லாம அவங்க பேர் வந்தது இல்ல. எம்ஜிஆரோட நாடோடி மன்னன்ல 2ஆம் பாதியில அவங்க வருவாங்க. முதல் பாதியில பானுமதி அம்மா, அப்புறம் 2ஆம் பாதியில இவங்க வருவாங்க. அதுல வேடிக்கை என்னன்னா முதல் பாதி பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். 2ஆம் பாதி தான் கலரா. அந்த காலத்து கலர். அது கலர்னு சொல்ல முடியாது, கலர் தான். அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட நிறைய படங்கள், ஏறக்குறைய 26 படங்கள் நடிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சிவாஜி கணேசன் சாரோட ஏறக்குறைய 19 படங்கள் நம்ம நடிச்சிருக்காங்க. ஜெமினி கணேசனோட 22 படம் நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா 3 சிறந்த நடிகர். ஆமா, அப்ப அவங்க 3 பேரும் பயங்கர பெரிய பிளேயர்ஸ். 3 பேரோட இவங்க தான் நடிச்சிருக்காங்க. ஒரே நாள்ல காலையில இவரோட மாலையில இவரோட நடிக்கிற அளவு அவ்வளவு பாப்புலரான, அவ்வளவு தேடப்பட்ட கதாநாயகியா அவங்க இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். எங்க வீட்டு பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எங்க வீட்டு பிள்ளை தான். இல்ல, ரங்காராவ் அவர்களுக்கும் சரோஜா தேவிக்கும் இந்த அப்பா மகள் காம்பினேஷன்ல ஒரு 3-4 படம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அது ஒரு பணக்கார அப்பா, அவங்க ரொம்ப செல்லமா இருக்கிற ஒரு மகள். இந்த காம்போல அவங்க 2 பேரும் அவ்வளோ நல்லா பண்ணிருப்பாங்க. ரங்காராவும் சரிமா அப்படிமா. அதுல இதுல எங்க வீட்டு பிள்ளைல அந்த காலத்துல பாருங்களேன், இவங்க பையன் பார்க்க அவங்க வீட்டுக்கு போவாங்க. பொண்ணு பார்க்க வர்றது தானே ட்ரெடிஷன். இவங்க பையன் பார்க்க அங்க போவாங்க. எம்ஜிஆர் இப்படி பயந்து நடிக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாரு. அவங்க முகத்தை ஒரு முகபாவம் காட்டுவாங்க, சுத்தமா பிடிக்கல. அப்புறம் அதை நம்பியார் தான் ஏதோ பேசிக்கிட்டே இருப்பாருன்னு. அப்பா எனக்கு இப்ப தலைவலி வருதுப்பா. அந்த மொழி நடை இருக்கு. ரஜினி சார் வந்த பிறகு அவருடைய அந்த மொழி நடை எப்படி மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமானதோ,
ஏன்னா அந்த உச்சரிப்புல கொஞ்சம் கன்னடம் கலந்து இருக்கும். அதே ஆமா. இதுதான் இவங்களும் பண்ணாங்க. ஆனா அத எல்லா காலத்துலயும் நினைவுல வச்சிருப்பாங்க மக்கள். அத ரொம்ப ரசிச்சாங்க. நம்ம படகோட்டியில ம். அவங்களோட ஆஹா. காட்சிகள் ம். அதுல எண்ணெய் எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி. தன்னை கொடுத்து என்னை என்னை அடைய அடைய வந்தாலும் வருவான். இத இந்த பாடல் அல்ல அந்த தென்னை மரத்து மேல அந்த ஒரு காலை வச்சுக்கிட்டு இந்த கையை அப்படி வச்சுட்டு அவங்க காத்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டில் வந்து தொட்டால் பூ மலரும்ல எம்ஜிஆர் அப்படி தட்டுவாங்க. அவரு அது லைட்டா அப்படி தட்டுற மாதிரியே இருக்காது. அதெல்லாம் அந்த காலத்துல மக்கள் திரும்ப திரும்ப பார்த்தாங்க. இன்னைக்கு சினிமா ஏன் இந்த திசைக்கு போயிருக்குன்னா, ரிப்பீட் ஆடியன்ஸ் இல்லாமல் போனது தான். நாடோடி மன்னன், படகோட்டி, அன்பே வா இந்த மாதிரி படங்கள் வந்தப்போ ஆலயமணி, சிவாஜி பாலும் பழமும்ல தான் ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன். அந்த ஒரு பாடல் வந்து ஒவ்வொரு காலையையும் புதிதாக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த காட்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கு திருமணம் ஆன உடனே அவங்க ஒரு 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 புலர் காலையில வீட்டுக்கு வெளியில வந்து அந்த பாடலை பாடுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய முகம், அதுக்கு பின்னாடி கேட்குற அந்த பறவைகளினுடைய ஒலி, அந்த ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். கவர்ச்சி அப்படின்றத ரொம்ப தள்ளி வச்சுட்டு இயல்பாக இருக்கிற மாதிரியே உடை அணிந்து அவங்க வந்தாங்க. அவங்க உடை வந்து இல்ல அவங்க கொஞ்சம் கூட ஆபாசமா உடை அணியவே அதை மாட்டாங்க வந்து சார். ஒரு நாள் செய்யல. ஆமா. வேறு சில அந்த எல்லா காலத்து நடிகைகளுமே எல்லா இதுவும் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து அதை செஞ்சதே அதை கிடையாது. செய்யாமலேயே மக்கள் மத்தியில இடம் பிடிச்சாங்க. ம். அது ரொம்ப மறக்கவே முடியாது. அப்புறம் எனக்கு தெரிந்து சல்வார் கமீஸ்ன்ற உடையை தமிழ் சினிமாக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து சரோஜா தேவி அவங்க தான் முதல்ல சல்வார் கமீஸ் போட்டுக்கிட்டு வருவாங்க. பறக்கும் பாவெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் ஆ, இருக்கா? ரொம்ப அருமையான அந்த சர்க்கஸ் காட்சிகள். ஆமா. அதுல எம்ஜிஆரும் இவரும் பக்கத்து பக்கத்து அறைகள்ல குடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். ஆமா. ஆனால் அதுல கூட துளி ஆபாசம் இல்லாம அவங்க நடந்துக்கிட்டாங்க. ரொம்ப எனக்கு நினைவுல இருக்கிறது வந்து புதிய பறவையில அந்த உங்களுக்கு உன்னை ரொம்ப ஒன்று பிடிச்ச பாட்டு ஒண்ணே உன்னை ஒன்று ஒன்று கேட்பேன். கேட்பேன். அதுல அந்த காலம் இன்னும் இல்லை இந்த கை அப்படி அசைப்பாங்க பாருங்க. ஆஹா அந்த என்ன சார் காட்சி இவ்வளவு டீட்டெயில்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க? அவங்க பின்னாடியே அறிஞ்சிருக்கோம். எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா ம். ஒரு ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒசூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாவுக்கு ம். நான் போயிருந்தேன். ம். அப்போ சரோஜா தேவி மேடம் வந்திருந்தாங்க. ம். ம். அவங்கள நேரா அப்பதான் பார்க்கிறேன். ஓ பார்த்து நீங்க பார்த்திருக்கீங்க நேரா அவங்கள? பார்த்து ஓகே. அவங்களோட பேசினேன். ம். ஆக்சுவலா நான் நான் அவங்கள பத்தி மேடையில பேசும்போது அவங்க ரொம்ப சோர்வாயிடுத்துன்னு எழுந்து போயிட்டாங்க. ம். அப்புறம் அங்க இருந்த எல்லாரும் சொன்னாங்க, உங்களை பத்தி தான் சொன்னார். ஐயோ நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு. ம். ஆனாலும் அந்த கிரேஸ் குறையாம இருந்தாங்க. ம். நடிகைகள் ஒண்ணு உடல் வாகுல மாறி போவாங்க. ம். முகத்துல ஏதோ ஒரு முதுமை வந்து நிற்கும். ம். நிறைவு காலம் வரை ஏறக்குறைய 87 வயது வரை அதே கிரேஸ்ஃபுல்லா அவங்க இருந்தாங்க. அவங்க என்கிட்ட அப்ப சொன்னாங்க, எங்க ஊருக்கு வாங்க நீங்க நான் பார்க்குறேன்னு. அவங்க உதவியாளர் கூட இருந்தவங்க நம்பர்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு பிரியம் அவங்ககிட்ட இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் முதல்ல பார்த்த கதாநாயகி அவங்க பக்கத்துல உட்காந்துருக்கோம். அவங்க போட்டோ எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே. அவங்களோட மறைவு அப்படின்றது உண்மையிலேயே இந்திய திரையுலகத்துல எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆமா. சோகத்தை பத்மஸ்ரீ, பத்மபூஷன் 2மே அவங்க விருது வாங்கியிருக்காங்க. நான் நினைக்கிறேன். அது எனக்கு தெளிவா தெரியல. ஆனா எல்லா மொழிக்காரங்களும் 4 மொழிகள்ல அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க எப்படி எவ்வளோ பிஸியா இருந்திருப்பாங்க பாருங்களேன். தெலுங்குல வந்து நாகேஸ்வர ராவ், என்.டி. ராமாராவ் 2 பேரோடையுமே அவங்க நடிச்சிருக்காங்க. தமிழ்ல நீங்க சொன்ன மாதிரி சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி 3 பேரோடையுமே நடிச்சிருக்காங்க. கன்னடத்துல எல்லா மொழிகளிலையும் ஹிந்தி படங்கள்ல கூட அவங்க நடிச்சிருக்காங்க. 4 மொழிகள். ஆமா. அத்தனை பிஸியா இருந்த ஒருத்தர். அந்த திரைத்துறையிலிருந்து அவர் விலகி போனப்ப அவங்க கணவர் ஹர்ஷா, ஹர்ஷா. அவர் வந்து ஒரு என்ஜினியர் அவர். இவங்களுக்கு முதல்ல இவங்களுக்கு டாக்ஸ் பிளானிங் எல்லாத்துக்கும் அவர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணி உதவியா இருந்தாருன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஆனா அந்த கிரேஸ்ஃபுல் எக்ஸிட்ன்னு சொல்லுவாங்கல்ல, விலகி சென்ற பிறகு கூட அவ்வளவு லைம்லைட்ல இருந்தவங்க அது இல்லாம இருக்கிற போது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இருள் வந்து சூழ்ந்துக்கும்னு நினைப்பாங்க. இவங்க அப்படி இல்லாம அதை ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா அழகா அதை வந்து செஞ்சாங்க. எப்பவுமே நான் பிஸியா தான் இருக்கேன். எனக்கு ஒரு பிசினஸ் இருக்குன்னு அவங்க முன்னாடி விகடனுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. ம். திருமணம் ஆன பிறகு நிறைய பேர் நடிக்கிறதை நிறுத்திருப்பாங்க பல காரணங்களால. ஆனா அவங்க அதுக்கு பிறகும் நடிக்க வந்தாங்க. நிறைய படங்கள் அவங்க வெற்றிகரமா நடிச்சாங்க. பாலச்சந்தர் சாரோட தாமரை நெஞ்சத்துல அவங்க நடிச்சிருப்பாங்க. ஆமா. எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு படம் வந்து இருவர் உள்ளம். அது வந்து எழுத்தாளர் லக்ஷ்மி அப்படின்னு ரொம்ப பெரிய எழுத்தாளர் அந்த காலத்துல. அவங்களுடைய ஒரு கதை தான் இருவர் உள்ளமா அது வந்தது. அதுல சிவாஜி சாருக்கும் இவங்களுக்கும் முதல்ல பெரிய முரண் இருக்கும்.
அதுக்கு பிறகு அவங்க ஒத்து போற மாதிரி அதுதான் அந்த கதை. அந்த இருவர் உள்ளம் படத்துல வந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போற மாதிரியான ஒரு கட்டம் வரும். அவரை சந்தேகப்படுற மாதிரி. அந்த காட்சிகளை எடுத்து ஒன்ஸ் மோர்ன்ற ஒரு படத்துல இணைச்சு அவங்க திரும்பவும் ஜோடியா சேர்ந்து நடிச்சாங்க. அது விஜய் நடிச்ச படம். அந்த இருவர் உள்ளந்தான் அவங்க நடித்த படங்கள்லயே தமிழ்ல அவங்களுக்கு ரொம்ப பிடித்த படம்னு அவங்க சொல்லி அப்படியா? ஓகே. பேட்டியில பார்த்தேன். பன்னீர் பூ போன்ற பார்வையும் எச்சி பரப்பினிலே முத்தான வேர்வையும் பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும் இடை பின்னல் சிருஷ்டி பின்னலிட்ட கூந்தல் எனும் தோகையும் கொண்டு இங்கு கண்ணெதிரே தோன்றி அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகள் ஆனால்னு பாடுவோம். அந்த கால பாடல்களினுடைய பின்னணியோடு சரோஜாதேவியினுடைய நளினமான அந்த அசைவுகளை நினைக்கிற போது ரொம்ப பட்டுச்சேலை காத்தாட பருவமேனி கூத்தாட அந்த பாடல்ல எம்ஜிஆரோட நடிக்கிற போது அவங்க ரொம்ப கண்ணில் இருக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எவ்வளவு க்ளோஸ்அப் வச்சாலும் அசராத நடிகைகள் அந்த காலத்துல இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து முகத்திலேயே பாவங்களை காட்டக்கூடிய ஆற்றல் இருந்தது. அன்றைக்கு இருந்த டைரக்டர்ஸும் நடிகைகளோட முகத்தை வச்சு அந்த காட்சியை வெளிப்படுத்த முடிந்தது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி அது இல்லை. இந்த காலங்கள் மாற்றம். ஆனால் ஆதவன் வரைக்கும் தமிழில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. 70 ஆண்டுகள் 55 அவங்க சினிமாவுக்குள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் 2025 ஒரு 70 ஆண்டு காலம் தமிழ் சினிமாலையும் 4 மொழி படங்கள்லையும் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சு உண்மையிலேயே இந்த திரையுலகத்தில் ஒரு அழியாத முத்திரை பதித்தது அபிநய சரஸ்வதி சரோஜா. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேன்ன்றதுக்கு அப்புறம் அந்த லவ் பேர்ட் அவங்க செய்கிற அந்த பாவங்கள் என்னைக்கும் நம்ம மனத்திரையில இருந்துகிட்டே இருக்கும். Hudson Card.